மூன்றாம் உலகப் போர், தேர்ட் வேர்ல்ட் வார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். என்னடா பயங்காட்டுறே அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. சும்மா குழப்பாத, பயங்காட்டாத. சில விடயங்கள் சொல்லும்போது நக்கலாக இருக்கும், நடக்கும்போது அன்னைக்கு சொன்னானேன்னு தோணும். முதலாவதாக பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்குது. ஓவரால் லிமிட். நான் எடிட்டில் எல்லா போஸ்டையும் நான் கடைசியில் சரி ஃபர்ஸ்ட்டில் சரி போடுறேன். ஓகே, கட்டாயம் பாருங்கள். எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்குது. ரொம்ப ஓவராக போகிறீங்கடா, ரொம்ப ஓவராக போகிறீங்க அப்படின்ற மாதிரி கொமைனி இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு மீடியாவுக்கு. மூன்றாவது உலக யுத்தத்தை சந்திக்க போகிறதுக்கு முக்கியமான காரணமாக அமைய போகிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ரீசெண்டாக போஸ்ட்டில் போட்டிருப்பேன், வெனிசுவேலியன் பிரசிடெண்ட்டை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கைது பண்ணியிருந்தாங்க. அதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், இது யுனைடெட் நேஷன்ஸே அழிக்கிறதுக்காக நிக்கோலஸ் மேடுரோ ஒரு முக்கியமான குற்றத்தை செஞ்சுருக்காங்க. அதுதான் போதைப் பொருளை எங்கள் நாட்டுக்குள்ளே திணிச்சிருக்கிறாங்க, அனுப்பியிருக்கிறாங்க. நிக்கோலஸ் மேடுரோ அப்படி செஞ்சார் அப்படின்ற மாதிரி இதை மேடுரோ செஞ்சார் அப்படின்றதுக்கான ப்ரூஃப் எதுவுமே இல்லை. செஞ்சார் அப்படின்ற குற்றச்சாட்டை வச்சு தான் கைது பண்ணியிருக்காங்க. ஒரு நாட்டு ஜனாதிபதியை கைது பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இதோடைய முழு டீட்டெயில்ஸை சொல்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு கேப் ஒன்று தேவை. ஆயில் ரிசர்வ் உலகளாவிய ரீதியில் வெனிசுவேலாவை பார்த்தீங்கன்னா 300.9 பில்லியன் பேரல்ஸ் வச்சு உலகளாவிய ரீதியில் முதல் இடத்துல இருக்கிறாங்க. ஆயில் ரிசர்வ், எண்ணெய் வளத்தில், எண்ணெய் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய சேகரிப்பு. இரண்டாவது இடத்துல தான் சவுதி அரேபியா இருக்குது. சவுதி அரேபியா 266.5 பில்லியன் ரிசர்வ் அவங்களுடையது. மூன்றாவது இடத்துல கனடா 169.7 பில்லியன். நான்காவது இடத்துல பார்த்தீங்கன்னா ஈரான் இருக்குது 158.4 பில்லியன். ஆனால் அவங்களுடைய வொர்த் இன்னும் வேல்யூ இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் அவங்களுக்கு எதிராக விதிக்கப்பட்டிருக்கிற பொருளாதார தடையின் காரணமாக தான் இன்னைக்கு ஈரான் 4வது இடத்துல இருந்தும் அவங்களுடைய பண வேல்யூ சாதாரணமாக ஒரு வேளை சாப்பாட்டுக்கு கிட்டத்தட்ட அவங்க நாட்டு காசுக்கு 1.5 லட்சத்துலேருந்து 2 லட்சம் ரூபாய் தேவைப்படுது பணம். ஈரானியனுக்கு என்ன சொல்கிறது, அந்த ஈரானியன் பணம் 1 லட்சத்துலேருந்து 2 லட்சம் வரைக்கும் தேவைப்படுது ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட்றதுக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 5வது இடத்துல ஈராக் இருக்குது. ஈராக் 142.5 பில்லியன். ஆனாலும் பரம ஏழை நாடா இன்னமும் இருக்குது. காரணம் பொருளாதார தடை, அமெரிக்காவினுடைய ஆக்கிரமிப்பு. ஆனால் 6வது இடத்துல யார் இருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, 6th பிளேஸில் இருக்கிறது தௌலத் அல் குவைத் இருக்குது 6வது இடத்துல. குவைத்தோடைய ரிச்சை பற்றி சொல்லணுமா, அவங்களுக்கே தெரியும். 6வது இடத்துல இருக்கக்கூடிய குவைத்து பார்த்தீங்கன்னா 101.5 பில்லியன் ரிசர்வ் தான் வச்சிருக்கிறாங்க. அதே போல் 7வது இடத்துல யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் 97.8 பில்லியன். ரஷ்யா பார்த்தீங்கன்னா 8வது இடத்துல இருக்குது 80 பில்லியன். அடுத்ததாக லிபியா 48.4, நைஜீரியா 37.1, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா 36.5, கசகஸ்தான் 30, அடுத்ததாக சைனா 25.6, கட்டார் 14வது இடத்துல 25.2, 15வது இடத்துல பிரேசில் இருக்குது 12.7.
இதில் வந்து ரிசர்வ் அதிகமாக உலகளாவிய ரீதியில் இந்த ஆயில் ரிசர்வில் பார்த்தீங்கன்னா அதிகமாகவே இருக்கிறது யார்? வெனிசுலா தான் இருக்குது. வெனிசுலாவுக்கு அடுத்தது தான் வெனிசுலா வந்து 303 பில்லியன் பேரல், சவுதி அரேபியா 267, ஈராக், குவைத், ஈரான், ரஷ்யா, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், கனடா, யுஎஸ், இவங்க தான் இந்த ஹை லெவலில் ரிச்சில் இருக்காங்க. ஆனால் இப்போ அமெரிக்கா முதலாக கை வச்சிருக்கிறது முதலாவது இடத்துல இருக்கிற நாடு வெனிசுலாவை. போதை பொருளா? போதை பொருள்னாலே நாங்கள் தான் ஃபேமஸ்ஸு, அப்படி நீ பிடிக்கிறது தான் முதல்ல இங்கே வாயா அப்படின்ற மாதிரி ட்ரம்ப்புக்கு டஃப் கொடுத்துருக்கிறார். யார் தெரியுமா? கொலம்பியன் பிரசிடென்ட். கொலம்பியா அப்படின்னு கேட்டாலே உங்களுக்கு தெரியும், கொலம்பியன் மாஃபியாடான், கொலம்பியன் மாஃபியா அங்கே இங்கேன்னு படங்களில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. கொலம்பியா நாட்டு பிரசிடென்ட் சொல்கிறாரு, முதல்ல அப்படி வரதா இருந்தால் நீ வந்து என்ன தாயா பிடிக்கணும், உன் நாட்டில் அதிகமான ட்ரக்ஸுக்கு காரணமே கொலம்பியா தான்யா அப்படின்ற மாதிரி ஒரு டஃப் கொடுத்துருக்காரு. அதில் இன்னொரு முக்கியமான விடயம் என்னென்னா, பயபுள்ள தான் கொஞ்சம் துடிப்பான பயபுள்ள, யாருன்னு தெரியும்ல, கிம் ஜாங் உன். இது என்னுடைய நண்பனை மட்டும் நீ ரிலீஸ் பண்ணலை, அமெரிக்கா நீ 3வது உலக யுத்தத்துக்கு அடித்தளம் போட்டுக்கிட்டு இருக்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்க அப்படின்ற மாதிரி கிம் ஜாங் உன் வான்ஸ் the United States amid the Venezuela chaos, calling Nicolas Maduro his friend and demanding his immediate release, saying, "Release my friend or this operation will lead to the third world war" அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதாவது 3வது உலக யுத்தத்தை சந்திக்க வரும், நீ இமீடியட்டாக மேட்ரோவை ரிலீஸ் பண்ணாத பட்சத்தில் அப்படின்ற மாதிரி ஒரு வார்னிங்கை கொடுத்துருக்குறாங்க. யார்? கிம் ஜாங் உன். இனி வரும் நாட்களில் இந்த உலக உருண்டை இருக்கு இல்லையா, இந்த உலக உருண்டைகளை பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான புள்ளிகள். சவுதி அரேபியா ஆல்ரெடி டன், அது வந்து அமெரிக்கா சின்ன குட்டி அமெரிக்கா இல்லையா, சவுதி அரேபியா ஜஸ்ட் குட்டி அமெரிக்கா. இப்போ சவுதி அரேபியா, குவைத், ஈராக், ஈரான் ஆல்ரெடி இன் மை ஹேண்ட் அப்படின்ற மாதிரி அமெரிக்கா சொல்லுது. கனடா வந்து யுனைடெட் கிங்டம் அவங்களுடைய பிரிட்டிஷோடைய கண்ட்ரோலில் இருக்கிறதால எல்லாமே மாமா மச்சான் தானே, டோன்ட் வெரி. இதில் நெருங்க முடியாதுன்னா ரஷ்யாக்கிட்ட நெருங்கவே முடியாது. அப்படி நெருங்குறதா இருந்தால் 3வது உலக யுத்தம் முடிஞ்சாலும் 4வது உலக யுத்தம் கூட தோன்றலாம் ரஷ்யாவோட போனால். ஏன்னா எல்லாமே நியூக்ளியரில் டாப்பரில் இருக்கிற நாடுகள், அணு ஆயுதங்கள். ஆனால் இப்போதைய சூழலில் அரபு நாடுகள், எண்ணெய் வளம் அதிகமாக இருக்கக்கூடிய அரபு நாடுகள் வந்து நார்மலாக வச்சுருக்கிறாங்க. சொல்ல கேட்டு, தம்பி நான் சொல்கிறத கேட்டு நடந்தீங்கன்னா கப்சிப்புன்னு நானும் இருப்பேன், நீங்களும் உங்கள் பாட்டில் ஏதாவது செஞ்சுட்டு பொழைச்சி போவீங்க, இல்லை மொத்தமாக வந்து எல்லாத்தையும் முடக்கி பிடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி ஒரு மிரட்டல் துணியில் தான் இன்றைக்கும் அமெரிக்காவுடனான உறவு வந்து அரபு நாடுகள்கிட்ட இருக்குது. ஏன்னா எவ்வளோதான் பணம் இருந்தாலும், எவ்வளோதான் ரிசர்வ் இருந்தாலும் ஒரு நொடி போதும் இப்படின்றதுக்குள்ளே போதும் ஈரானை எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி நினச்சா இன்றைக்கும் நினச்சா பல நாடுகள் ஒன்று கூடி இந்த பாலஸ்தீனுக்கே விடுதலை வாங்கி கொடுக்கறதுக்கு முயற்சி செஞ்ச நாடுகள், நினச்சா ஈரான் ஒரு முஸ்லீம் நாடு, நினச்சா அந்த இஸ்லாமிய நாட்டை வந்து காப்பாற்றுறதுக்கு, இல்லை அவங்களுக்காக ஒரு மன்னிப்பு கொடுக்குறதுக்கு, ஈரானை வந்து பொருளாதார தடையிலேருந்து விடுவீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ரிக்வெஸ்ட் பண்ணலாம். ஆனால் யார் ரிக்வெஸ்ட் பண்ணுறது? யாராலையும் பண்ண முடியாது. ஏன்னா உதாரணம் எடுத்துக்காட்டு, டேய் பார்த்துக்கோங்க ஈரானு, இந்த நிலைமை வேணுமா அப்படின்ற மாதிரி பயங்காட்டி வைக்கிறதுக்காகவே ஈரானை ஒரு உதாரணத்துக்காக வச்சுருக்காங்க. நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு, நல்ல பிள்ளைக்கு ஒரு சொல்லுன்ற மாதிரி ஈரான் தான் அந்த நல்ல மாடு. சூடு வச்சுருக்காங்க. அந்த சூட்டுக்காக இதை பார்த்து நீங்கள்லாம் பயத்திலே இருந்துக்கோங்க. கொஞ்சம் காலம் இருக்கும் வரைக்கும் எப்படியாவது நல்லா சம்பாதிச்சுக்குவோம் அரபு நாடுகளில்.
ஏன்னா காலப்போக்கில் வந்து இந்த நாட்டவர்களுக்கு இந்த நாடு போதுமானதாக அமையலாம். தன்னுடைய நானே கழுவிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சூழல் வரலாம். ஏன்? ஏன்னா இவங்களுடைய ஜனத்தொகை பெருக்குது இல்லையா? இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் ஒரு 5 லட்சம் கொய்த்தி இருக்கும்போது ஒரு 20 லட்சம் பேர் வேலை செஞ்சாங்க. ஆனால் இன்றைக்கி 10 லட்சம் கொய்த்திக்கு மேலே ஆனதால் பாருங்கள், வெளிநாட்டவர்களுடைய 42 லட்சத்தை தாண்டி போகுது. அப்படி இருக்கும்போது இன்னும் போக 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 பார்த்தீங்கன்னா அதிகரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. கொய்த்தி மக்களும் அவங்களுடைய இனப்பெருக்கமும் அதிகரிக்கும், விருத்தியும் அதிகரிக்கும். அப்படி இருக்கும்போது வெளிநாட்டவர்களுடைய தேவையும் அவங்களுக்கு அதிகரிக்கும். ஆனால் அவங்களுடைய நிலைப்பாட்டை பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த கொடுக்கக்கூடிய அளவில் இருக்காது. இப்போவே பாருங்கள், கவர்மெண்ட் செக்டார்களில் ஏன் அதிகமான வெளிநாட்டவர்களை நீக்கிட்டு கொய்த்திகளை உள்ள திணிக்கிறாங்க? வேலைவாய்ப்புகள் போதுமானதாக இருக்குது அவங்களுக்கு. சம்பளமும் பெரிய உயர்ந்த சம்பளம் வந்து இந்த நாட்டவர்கள் கொடுக்கும்போது தான் அது சரியாக வரும் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைப்பாடு உருவாகி இருக்குது. இதெல்லாம் வந்து பேசும்போது கேட்கும்போது போடா ராம மயிராண்டி அப்படின்னு சொல்லத்தான் தோணும். ஆனால் அந்தந்த சிச்சுவேஷன் நடக்கும்போது, ஏன்னா இது வந்து என்னை பொறுத்த வரையில் நான் ஒரு கணிப்பாளரோ நான் ஒரு இந்த மேதையோ இல்லை. ஜஸ்ட் நான் ஒவ்வொரு நாளும் நியூஸ் அண்டு என்னை ஃபுல்லாக நியூஸ்லேயே நான் அர்ப்பணிச்சிருக்கிறதால எனக்கு ஒவ்வொரு அப்டேட் ஒவ்வொரு நாளும் கிடைக்கும்போது அதிலிருந்து வரக்கூடிய கணிப்புகள், இன்றைக்கி இந்த மாதிரி நடக்குது, நேற்று இந்த மாதிரி நடந்துச்சு, போன வருடம் அப்படி நடந்துச்சு, இந்த வருடம் இப்படி நடக்குது, அந்த ஒவ்வொரு விடயங்களை பார்க்கும்போது எல்லாமே ஒரு செயினில் பிணைக்கப்படுது. இறைவன் பாதுகாக்கணும். ஏதோ இருக்கும் வரைக்கும் முளைச்சிக்கும், போக சொன்னால் கிளம்பி போக தான் இருக்குது இல்லையா? பிரார்த்தனை பண்ணுங்க, இந்த உலகளாவிய ரீதியில் நடக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவை கொண்டு வந்து எல்லாம் வல்ல இறைவன் அமைதியான சூழலை உருவாக்கட்டும் அப்படின்னு. ஆனால் இந்த பிரச்சனை இதோட முடியாத பட்சத்தில் அமெரிக்கா தான் 3வது உலக போரை தூண்டி விடுறாங்க அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ரஷ்யா, வடகொரியா எப்படியுமே சும்மா இருக்க மாட்டாங்க. இதை வச்சே அமெரிக்காவுக்கு ஒரு பாடங்க புகட்டலாம் அப்படின்றது தான் அவங்களுடைய ஐடியாவாக இருக்கும். God is great. அல்லாஹு ஆலம். கவனமாக இருங்க, பிரார்த்தனை பண்ணுங்கள்.